நெட் ரன் ரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? கிரிக்கெட் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பா இந்த நெட் ரன் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி குழம்பி போயிருப்பீங்க. அத நான் சிம்பிளா சொல்றேன். நெட் ரன் ரேட் குறிப்பா லிமிடெட் ஓவர்ஸ் டோர்னமெண்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஐபிஎல், வேர்ல்ட் கப் மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்ல 2 டீம்ஸ் ஒரே பாயிண்ட்ல இருக்கும்போது யார் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதுக்கு இந்த என்ஆர்ஆர் முக்கிய பங்கு வகிக்குது. 1992 வேர்ல்ட் கப்ல தான் இந்த நெட் ரன் ரேட்டை முதல் முறையா அறிமுகப்படுத்தினாங்க. சரி, இந்த நெட் ரன் ரேட்டை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெட் ரன் ரேட்ல ரன் ரேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ரன் ரேட் அப்படிங்கிறது ஒரு ஓவருக்கு சராசரியா ஒரு டீம் எவ்வளவு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் ரன் ரேட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 20 ஓவருக்கு ஒரு டீம் 200 ரன் அடிக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரன் ரேட் 10ன்னு கணக்கிடுவாங்க. ஸோ ரன் ரேட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுல நெட் ரன் ரேட் அப்படிங்கிறதுல நெட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா நிகர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிகர அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட உள்ள வந்த வருமானம் மைனஸ் நம்ம கிட்ட இருந்து வெளியே போன செலவுகள். உதாரணத்துக்கு நீங்க 10,000 சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய வீட்டு செலவு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7,000. அப்போ 10 மைனஸ் 7,000 போட்டீங்கன்னா மிச்சம் 3,000 மட்டும் உங்க சேமிப்புக்காக இருக்கும். இந்த 3,000 தான் உங்க நெட் இன்கம்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே கிரிக்கெட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது நீங்க எடுத்த ரன் ரேட் மைனஸ் நீங்க விட்டு கொடுத்த ரன் ரேட். உதாரணத்துக்கு ஒரு மேட்ச் பார்ப்போம். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு T20 போட்டி ஆடுறாங்க. அதுல இந்தியா முதலாடி 20 ஓவருக்கு 200 ரன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்தியாவுடைய ரன் ரேட் 10ன்னு கணக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 20 ஓவர் மொத்தமா பிடிச்சு 100 ரன் மட்டும் தான் அடிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ரன் ரேட் வெறும் 5 தான். இப்போ நான் முன்னாடி சொன்ன தியரி படி நம்ம எடுத்த ரன் ரேட்ல இருந்து நம்ம விட்டு கொடுத்த ரன் ரேட்டை கழிச்சா நெட் ரன் ரேட் கிடைக்கும். அப்படி இந்தியாவுடைய ரன் ரேட் பாத்தீங்கன்னா 10, ஆஸ்திரேலியாவுடைய ரன் ரேட் 5, 10ஐயும் 5ஐயும் கழிச்சோம்னா 5. அப்ப இந்தியாவுடைய நெட் ரன் ரேட் அந்த மேட்ச் மூலமா +5 இருந்திருக்கும். இதுவே ஆஸ்திரேலியாவுடைய ரன் ரேட் -5 இருந்திருக்கும். ஆனா ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்ல இந்த ஒரு நெட் ரன் ரேட்டை கணக்கிடுறது கஷ்டம் இல்லையா? அதனால தான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை தான் எல்லா வகை கிரிக்கெட்லயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அணி எடுத்த ரன்கள் வகுத்தல் அவர்கள் பிடித்த ஓவர்கள் மைனஸ் எதிரணியால் எடுக்கப்பட்ட ரன்கள் வகுத்தல் அவர்களுக்கு வீசப்பட்ட ஓவர்கள். இந்த ஃபார்முலா படி தான் நெட் ரன் ரேட் கணக்கிடப்படுது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன டோர்னமெண்ட் எடுத்துப்போம். 2012 T20 வேர்ல்ட் கப்ல குரூப் ஏல இந்தியா, ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து 3 பேர் இருப்பாங்க. இதுல இந்தியா 2 டீமுக்கு எதிராக ஜெயிச்சிருப்பாங்க. இங்கிலாந்துக்கு எதிராக 90 ரன் வித்தியாசத்திலையும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 23 ரன்கள் வித்தியாசத்திலையும் ஜெயிச்சிருப்பாங்க. இதுல இந்தியா எதிரணிக்கு எவ்வளவு ரன்கள் விட்டு கொடுத்தாங்க, எதிரணிக்கு எவ்வளவு ஓவர்கள் வீசினாங்க, அவங்க எவ்வளவு ரன்கள் அடிச்சாங்க, அதுக்காக எவ்வளவு ஓவர் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டுட்டே வருவாங்க. இந்த கணக்கை டோர்னமெண்ட் நடத்துறவங்க தான் பண்ணுவாங்க. நீங்க இப்போவும் ESPN, கிரிக் பெஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த கணக்கானது அப்படியே இருக்கும். அப்படியாக 2012 T20 வேர்ல்ட் கப் குரூப் ஏல பாத்தீங்கன்னா இந்தியா 329 ரன் அடிச்சிருப்பாங்க, 40 ரன் பிடிச்சு வந்திருப்பாங்க, 216 ரன் விட்டு கொடுத்திருப்பாங்க, 40 ஓவர் வீசியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணி பாருங்க. இந்தியா அடித்த ரன்கள் 329 வகுத்தல் அவர்கள் பிடித்த ஓவர்கள் 40 மைனஸ் இந்தியா கொடுத்த ரன்கள் 216 வீசப்பட்ட ஓவர்கள் வகுத்தல் 40. 40 வகுத்தல் 329 8.225 வரும் மைனஸ் 216 40ஆல வகுத்தா 5.4 வரும். அப்படியாக 8.225 மைனஸ் 5.4 நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 2.825 வரும். இதுதான் அந்த குரூப்ல இந்தியாவுக்கான நெட் ரன் ரேட். ஆனா இந்த மாதிரி கணக்கெல்லாம் IPL மாதிரியான பெரிய டோர்னமெண்ட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம்.